ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவஞ்சன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேத்தே நத்வம் யோசித்தும் அருகசி. கண்ணன் கீதையில் ஆத்ம தத்துவத்தை விளக்கும் போது அர்ஜுனனுக்காக சொன்ன ஸ்லோகம் இது. பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகத்திலிருந்து பல ஸ்லோகங்களாலே கண்ணன் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான வேறுபாட்டை சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த விஷயத்தை நாம உண்மையா புரிஞ்சுட்டோம்னால் இப்ப நமக்கு ஏற்படுற பல சந்தேகங்களுக்கு விடை கிடைத்துவிடும். ரகுகணனுக்கு என்னென்ன ஐயங்கள் இருந்தன என்பதை சொல்லி இருக்கிறேன். அதற்கு பதில் சொல்ல தொடங்கிய ஜடபரதர் நேரே ஆத்ம தத்துவத்தை பற்றி உபதேசிக்காமல் இவ்வாத்மாவுக்குள் பரமாத்மா உரைகிறான், நெடுங்காலமாக உரைகிறான், அவனே நியமிக்கிறான், அவன்தான் அனைத்திடத்திலும் சுற்றி சூழ்ந்திருக்கிறான். அந்த பரமாத்மாவை அறிந்து கொள்ளாத வரை, அவன் திருவடிகளை பற்றாத வரை சம்சாரம் என்னும் சுழற்சியில் உழலுவதை நாம் தவிர்க்க இயலாது, இங்கிருந்து வெளியேற இயலாது. அப்படிங்கிறத நன்கு சொன்னார். இதைத்தான் 11வது அத்தியாயத்தினுடைய கடைசி வரைக்கும் பார்த்துட்டோம். அதுல இது கடைசி ஸ்லோகம். பிராதிருவ்யமேனம் தத் அபிப்ரவீர்ய உபேக்ஷயாத்யேதிதம் அப்ரமத்தஹ குரோஹோ ஹரேச்சரணோபாசனாஸ்திரோ ஜகிவ்யலீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம். சம்சாரம் என்னும் பெருங்காட்டை அறுக்க வேணும், இந்த மரத்தை அறுத்து இங்கிருந்து மீள வேணும் என்னால் அதற்கு அசங்க சஸ்திரம், பற்றின்மையாகிற சஸ்திரம், அதையும் பகவானை பிரார்த்தித்து பெற வேண்டும். ஹரியான குருவனுடைய சரணத்தை பற்று, அவன் திருவடிகளை பற்றி பெரிய கோடாரி கிடைக்கும், அந்த கோடரியை கொண்டு இப்பெரும் மரத்தை அறுக்க வேணும் என்று சொல்லி ஓர் நிமிஷம் நிறுத்தினார் ஜடபரதர். இனி அடுத்த அத்தியாயம் ரகுகணன் கேட்க போகிறான். அவன் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டான். நான் கேட்ட கேள்வி சந்தேகம் எல்லாத்தையும் அப்புறம் கேட்டுக்கிறேன், ஆனா அதற்கு முன்பாக ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சீர். அதுவோ எத்தனை முறை கேட்டாலும் சட்டென்று புரிய மறுக்கிறது, உள்ளத்தில் நிற்கவும் மறுக்கிறது. அதனால அதை மறுபடியும் ஒரு தடவை நன்கு உரைக்க வேணும். அதை கேட்டுக்கொண்ட பிற்பாடு மறுபடியும் என் பழைய 3 ஐயங்களுக்கு வருகிறேன் என்ன அரசன் கூறுகிறான். 12வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். நமோ நமஹ காரண விக்கிரகாய ஸ்வரூப துச்சீகிருத விக்கிரகாய நமஹ அவதூத த்விஜபந்துலிங்க நிகூட நித்யானுபவாய துப்யம். நமஸ்துப்யம், உம்மை குறித்து வணக்கத்தை செலுத்துகிறேன். காரண விக்கிரகாய, அனைத்துக்கும் மூலமாய் எல்லாவருக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பகவானையே உடலுக்குள்ளே இருத்தி வைத்திருப்பவரே, அப்படிப்பட்ட உம்மை வணங்குகிறேன். துச்சீகிருத விக்கிரகாய, இந்த உடம்பை பற்றியே கவலைப்படாமல் அதை புல்லை விட தாழ்ந்ததாக நினைத்திருக்கிறீரே. நாம் அனைவரும் இந்த உடம்புக்காக எத்தனை பிரயத்தனம் எடுக்கிறோம். நன்னா ஆடை அலங்காரங்கள் புனிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு வைத்தியரிடத்தில் அப்பப்போ போகணும், வைத்தியம் பண்ணிக்கணும், நிறைய செலவழிக்கணும், நகநட்டெல்லாம் போட்டுக்கணும், பளபளப்போடு இருக்கணும், நாற்றம் அடிக்கக்கூடாது என்று எத்தனையோ முயற்சி எடுக்கிறோம். இது எதையுமே பண்ணாம அவர் தேகம் நன்னாவே இருக்கு. ஜடபரதருடைய உடல் இந்த எந்த கஷ்டத்தையும் அவர் படலேன்னாலும் இவ்வளவு முயற்சியெல்லாம் நாம் எடுக்கிறோம். ஆனா இந்த முயற்சி எடுக்காவிடிலும் அவர் நல்ல யோகத்தாலும் ஆசனத்தாலும் பிராணாயாம பலத்தாலும் சிக்கென்று தன் உடலை வைத்திருக்கிறார். எது செய்யணும்னாலும் அவரால் செய்ய முடியறது. அது கண்டுதான் எனக்கு ஆச்சரியம். நாங்கள்லாம் பார்த்து சோறு போடுறோம், பார்த்து தண்ணீர் கொடுக்குறோம், அப்படியே இந்த உடம்பு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறது. நீர் அந்த உடலை புல்லுக்கு சமமாக மதிக்கிறீர், ஆனா நீர் நினைத்தபடியெல்லாம் அந்த உடல் உமக்கு ஒத்துழைக்கிறது என்னம்மா? யோகிகள்லாம் ஒருவேளை தான் சாப்பிட்றா, எப்போதும் தியானத்தில் இருக்கிறார்கள், சக்தி இருக்கு, அவளால் மலையில் இருக்க முடியறது, குகைக்குள்ள இருக்க முடியறது, காட்டில் இருக்க முடியறது, ஈ எறும்பு பேன் பூரான் கரப்பான் எது கடித்தாலும் தாங்கிக்க முடியறது. நமக்கு வெயில் அடிச்சாலும் முடியல, குளிரடிச்சாலும் முடியல, காத்தடிச்சாலும் முடியல, ஆனா அவர்களால் அனைத்தும் தாங்க முடியறதே என்னம்மா? ஏதோ ஒரு ஞானம் அவளுக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு இருக்கிற உடலே தான் அவளுக்கு இருக்கு. ஒண்ணு தனியா வேற பஞ்சபூதங்களால பகவான் பண்ணி அனுப்பிச்சுள்ள. நம்ம உடம்பு செய்யப்பட்ட அதே மண்ணு, தீ, காற்று, தண்ணீர், இதனாலதான் அவர்கள் உடலும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அவர்களால் அது முடியறதே, நம்மால் அது முடியலையே. அப்ப ஜடபரதர் அவதூத சந்நியாசி, உடலை பற்றி துளியும் கவலைப்படாமல் இருக்கிறார். அது கண்ட அரசனுக்குத்தான் வியப்பு. ஜ்வராமர்யாதஸ்ய
யதாகதம் தத் நிதாகதக்தஸ்ய யதா ஹிமம்பः குதேகமானாகி விதஷ்ட ரிஷ்டே பிரம்மன் வச்சஸ்தே அமிர்தௌஷதம்னே. நீர் சொல்லும் ஓரொரு உபதேசமும் அமுதத்தை ஒத்து எனக்கு காதுக்கு இனிதாக உள்ளது. இப்ப என்னுடைய சந்தேகங்களை ஒதுக்கி வச்சுட்டு இப்ப ஒரு சந்தேகத்தை கேட்கிறேன். ஏன்னா பழைய சந்தேகம் 3 வச்சிருக்கார். சிரமம் கிடையாதுன்னு சொன்னீரே, சிரமம் ஏன் கிடையாது? உடலே பொய்ன்னு சொன்னீரே, ஏன் உடல் பொய்? தண்டிக்கிறதே பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னீரே, ஏன் இல்லை? இந்த 3 உபயோகம் உண்டே, வீணாகாதேங்கிறது அரசனுடைய கேள்வி. இன்னும் அதுக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி இவர் ஆத்மாவை பத்தி உபதேசிக்க ஆரம்பித்தார். சரி, அதை பத்தி நன்கு கேட்டுக்கொள்ளுவோம். மறுபடியும் கேட்கிறார். தஸ்மாத் பவந்தம் மம சம்சயார்த்தம் பிரக்ஷாமி பஷாத் அதுனா சுபோதம். நன்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேள்விகளை ஒதுக்கி வைக்கிறேன். இப்போதைக்கு அத்தியாத்ம யோக கிரதிதம் தவோக்தமாக்கியாகி கௌதூகல சேதசோமே. கேட்க கேட்க எனக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. இந்த இடத்துல ஒண்ணு நம்ம யோசிக்கணும். கதையா சொல்லிட்டு இருக்கிறச்சு என்னன்னா திருப்தியா கேட்போம். வேடிக்கை அதான் ஜோக் சொல்றார், விட்டு சொல்றார் அப்படின்னா நீங்களும் நன்னா சிரிச்சிருக்கலாம், நானும் நன்னா சிரிஞ்சிருக்கலாம். ஆனா வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சிடக்கூடாது. சொல்லி நன்னா ஜோக்கா பேசுறாருங்கிறதுக்காக நீங்களும் கேட்க போய் நானும் ஜோக்கு சொன்னா மக்கள் கேட்பாங்கிறதுக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா சில சமயம் உங்களுக்கே கட்டமா இருக்கும். இவர் திரும்ப திரும்ப ஜடபரதர் சொல்றதையே சொல்றாரு, கபிலர் சொல்றதையே சொல்றாரு, எவ்வளவு நேரம் இதே ஆத்மாவை பத்தி கேட்கறது. கொஞ்சம் அப்படி இப்படி ஏதான கதையெல்லாம் சொல்லி ஜோக்கெல்லாம் பண்ணா நன்னா இருக்குமேன்னா நன்னா தான் இருக்கும். எனக்கும் வேற வேலை இருக்கு பொழுது இல்லை, உங்களுக்கும் வேற வேலை இருக்கு பொழுது இல்லை. ஜோக் அடிக்கிறதுக்கு பல சமயம் இருக்கலாம், அதை அப்பதான் பார்த்துக்கணுமே தவிர இருக்கிற 1/4 மணி நேரத்துக்குள்ள வேற எதுலையா நமக்கு புத்தி போயின்றதுனால் வாழ்க்கை வீணே போகும். வேத நூல் பிராயம் 100 மனுஷரதாம் புகுவரேலும் பாதிய முறங்கி போகும். நின்னை 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அருளானே என்று தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பிரார்த்தனை. இருக்கும் காலம் குறவு, 60 70 80 வாழப்போறோம். நன்னா சிரிக்கலாம். ஆனா ஜோக் அடிச்சு காலத்தை கழிச்சு வீணே போக்குறதை விட பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா நிஜமான ஆனந்தம். ஜோக்குக்கு பாதி பேர் நன்னா சொல்ல போறது இல்லை, சொல்லாத்துக்கு வேணும்னு ஒரு செயற்கையா ஒரு சிரிப்பு சிரிச்சு வைக்கணும். சிரிக்கலைன்னா கோவிச்சு விட்டாள்னா அதுக்காவான்னு சிரிக்க வேண்டியிருக்கு. இப்போ அப்படி இது வேண்டாமே. பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுட்டோம்னா உள்ளத்திலேயே மகிழ்ச்சி ஏற்பட்டுட போறது சொல்லியும். அதனாலே சாஸ்திரக்காரர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் சொல்லுவா. ஆனா அதை நம்ம கேட்க கேட்க அதுதான் அமிர்தம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம உலகத்துல எதெல்லாம் அமுதமா இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்படி இராது. எது கசப்புன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோமோ உண்மையான அமுதமாக அதுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய நன்மேல ஆசை இருக்கிறவர் சொல்றாரும் புரிஞ்சுட்டோம்னா போறோம். அவர் நம்மளை கொஞ்சம் கடிஞ்சு சொன்னாலும் இடித்து சொன்னாலும் ரொம்ப ட்ரையா இருக்கும் போல் இருக்கேன்னா இருக்கும். வாழ்க்கையே ட்ரையா தான் இருக்கு. அதுல தண்ணீர் ஊற்றணும்னு சொன்னா பாகவதத்தை படிச்சா தான் உண்டு, சாசநாமத்தை கேட்டா தான் உண்டு, கீதையை சொன்னா தான் உண்டு. அதனால அப்பப்ப கொஞ்சம் இதே போலத்தான் ஆத்மாவை பத்தி பேசிட்டு இருப்பாளா. உடம்ப பார்க்கவே கூடாதான்னா இத்தனை தனைவா பார்க்காதே பார்க்காதேன்னு எழுதி வச்சு அதையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னிவா எழுதி வேற வச்சிருக்காட்டா நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். அத்தியாத்ம யோக கிரதிதம் தவோக்தமாக்கியாகி கௌதூகல சேதசோமே. என் மனசு ரொம்ப துள்றது. இப்போ நீர் சொல்ல போற ஆத்மாவை பத்தி கேட்டுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன ரகுகணன் கேட்க சொல்றேன் அரசனை கேள். யதாக யோகேஸ்வர திருஷ்யமானம் கிரியாபலம் சத்வியவஹார மூலம் நஹ்யஞ்சசா தத்துவ விமர்சனாய பவானமுஷ்மின் பிரமதே மனோமே. இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கிற நேர அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்னென்ன வேறுபாடுகள்ங்கிறதை கண்ணன் கீதையில ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதே அடிப்படையில் தான் இப்போ ரகுகணனுக்கு இவரும் உபதேசித்து வருகிறார். கண்ணன் முதல்ல அர்ஜுன இடத்துல சொன்னதே எதை கண்டு கவலைப்படக்கூடாதோ அப்படி கவலைப்பட்டு பேசுகிறாய், எதை கண்டு கவலைப்படணுமோ அதை பத்தி நீ கவலையே படமாட்டேங்கிற. அசோச்சானன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம் ச பாஷசே கதாசூன கதாசூன்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதாக. இந்த உயிரற்ற உடலை பத்தி அறிவற்ற உடலை பத்தி பண்டிதர் கவலைப்பட மாட்டார்கள். அறிவுள்ள ஆத்மாவை பத்தி தான் கவலைப்படுவார்கள். ஆனா நீயோ ஆத்மாவை பத்தி கவலைப்பட மறுக்கிறாய், உடலை பற்றி தான் கவலைப்படுகிறாய். அம்பு விட்டால் பீஷ்மருடைய உடல் கீழே விடும் என்று பார்க்கிறாய். அம்பு விடாவிட்டால் உன் உடலும் விழும், பீஷ்மர் உடலும் விழும். ஆனா உன் கடமையில் இருந்து நீ தவறியபடியாலே உன் ஆத்மாவுக்கு என்னென்ன பாப புண்ணியங்கள் சேரப்போகின்றன என்பதை மறந்து நீ பேசுகிறாய். இதுல தான் கண்ணன் உபதேசிக்கவே ஆரம்பிச்சார். அங்க சொல்ற ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம்.